என்னடா பாக்ஸை காமிச்சு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து எங்கள் அத்தை போட்ட நெல்லிக்காய் ஊறுகாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இது சார்ந்த ஒரு விஷயம் பிஸ்னஸில் அதை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கலான் இருக்கேங்க. சமீபத்தில் ஒரு நடுத்தர வயது அக்கா ஒருத்தவங்க என்கிட்ட வந்து, வரலட்சுமி, நான் ஊறுகாய், வத்தல், வடகம், மசாலா பொருட்கள் போன்றவற்றை தயாரித்து விட்டுட்டு வரேன். முன்பெல்லாம் இந்த வியாபாரம் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாபமும் அதிகமாக இருந்தது அப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் குறைஞ்சிட்டே வருது, என்ன செய்கிறதுன்னு கேட்டாங்க வருத்தமாக. உண்மைதானங்க. இந்த B2C, பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படிங்கிற வாடிக்கையாளர்களுக்கான வணிகத்தின் பிராண்டிங்க ஆதிக்கம் அதிகரிச்சிருச்சு. பிராண்டட் பொருட்களை தான் மக்கள் வாங்குறத ரொம்ப விரும்புகிறோம். எல்லாருமே அப்படி தானங்க. பிராண்டடாக, இது பிராண்டடாக சூப்பராக இருக்கும், வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பொருளுடைய அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுதுங்க. அதனால் இவற்றை குறைந்த விலைக்கு விற்க அவர்களால் முடிகிறது. அதாவது இந்த பிராண்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்கள் வழங்கி விற்பனையை பெருக்க அவர்கள் எல்லாம் முயற்சிக்கிறாங்க, இந்த பிராண்ட்ஸ் வச்சுருக்கவங்க. இதனால் போட்டியாளர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். எல்லாத்துக்கும் மேலே இவை அனைத்தும் தற்போது ஆன்லைனில் கிடச்சிருதுங்க. இ-காமர்ஸ் வலைத்தளங்களில் குறைந்த விலையிலேயே எளிதாக கிடைக்குது. எனவே என்ன பண்ணுறோம்? பெண்கள் தங்கள் தொழிலை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதாவது இனி புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோர் பிராண்டிங் விழிப்புணர்வு அதிகமில்லாத ஆர்கானிக் பொருட்கள், ஹோம் டியூஷன், டெய்லரிங் மாதிரியான துறைகளில் கால் பதிக்கலாம். அதுக்காக வரலட்சுமி, நான் வந்து இப்போ வந்து ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. உங்கள் பேஷன் வந்து அதுதான் அப்படின்னா உங்களுடைய தொழிலில் இன்றைய காலத்திற்கு ஏற்ப நவீனமாக, அதாவது எல்லாருமே இன்றைக்கி என்ன யோசிக்கிறோம், நமக்கு வீட்டுக்கே வந்துடணுன்றல லெவலில் தானே எல்லா பொருட்களையும் யோசிக்கிறோம். நம்மளுக்கு எங்கே நேரம் இருக்குது, அதையே போய் இப்போ எல்லாமே டிக்கெட் முதல் கொண்டு எல்லாமே ஆன்லைன் ஆகிப்போச்சு. காலத்திற்கேற்ப உங்கள் பிஸ்னஸை மாற்றுங்க. மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தொழில்நுட்பம் சார்ந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், HR ரெக்ரூட்டிங் உள்ளிட்ட துறைகளிலும் நீங்கள் கவனம் செலுத்தலாம். காலம் மாற மாற நாமளும் மாறி தானேங்க ஆகணும். நம்மை நோக்கி மக்கள் வராவிட்டால் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நாம் விற்க முன்வர வேண்டும். கரெக்ட் தானேங்க? சொன்னதே தான் திருப்பி சொல்கிறேன். உங்கள் பிஸ்னஸை காலத்துக்கு ஏற்ப மாற்றுங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த பிஸ்னஸ் வீடியோஸில் என்ன போட்டிருப்போம், கன்சியூமர்ஸ் நம்மக்கிட்டேருந்து வாங்குறதோட ஆன்லைனில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இத்தனை நாளாக வந்து கடைக்கு தான் மக்கள் வந்து வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஆன்லைனில் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னுடைய பிஸ்னஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு மூவ் ஆகிடுச்சு, லாபமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புடவை பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொன்னாங்கங்க. அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆஃப்லைனில் வைக்க முடியலனாலும் வச்சுருந்தாலும் ஆன்லைனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். திருப்பி சொல்கிறேன், காலம் மாற மாற நாமும் மாறணும். பிஸ்னஸில் நம்மை நோக்கி மக்கள் வரணும். மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை மாற்றணும். ப்ராடக்ட் லிஸ்டிங் உங்கள் பிஸ்னஸில் மாற்றணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். காலத்திற்கு ஏற்ப நாமும் பிஸ்னஸை மாற்றுவோங்க. சரி, இந்த ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெல்லிக்காய் ஊறுகாய் அத்தை செய்தது. வாங்க சாப்பிட்லாம். வீட்டுக்கு வாங்க, அனைவரும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.